ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மிகவும் விசேஷமான ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் ஆழ்வார்களில் பெண்ணாழ்வார் என்ற பெருமையை பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். பூமாதேவியின் திரு அவதாரமாக தோன்றியவர் ஆண்டாள். அவருடைய தந்தை பெரியாழ்வார் என்னும் விஷ்ணு சித்தர். இவர் ஆண்டாள் நாச்சியாரை ஒரு துளசி செடியின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்டெடுத்தார். தன் மகளாக வளர்த்து வந்தார். தன் குழந்தைக்கு கிருஷ்ண பக்தியும் தமிழ் பக்தியும் சேர்த்து புகட்டியதால் ஆண்டாளாகிய கோதை சிறுவயதிலேயே திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற இலக்கியங்களை படைத்தார். ஆண்டாள் கிருஷ்ணன் மீது கொண்ட பக்தி அளவிட முடியாதது. அந்த பெருமானே தன் கணவராக அமைய வேண்டி மனமுருகி பாடும் பாடல்களின் தொகுப்பே நாச்சியார் திருமொழி. அந்த பாசுரங்களை இன்று பாடுவது மிகவும் உத்தமம். நாம் இன்று நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணமாயிரம் என்ற திருமொழியை கற்க உள்ளோம். ஒரு கோபிகாவின் பாவத்தில் தன்னை எண்ணிக்கொண்ட கோதை கண்ணனை பிரிந்து வாடும் தன் எண்ணங்களின் தொகுப்பாக பாடியதே இந்த பாசுரம். அதாவது ஜீவாத்மா நோக்கம் அந்த பரமாத்மாவாகிய எம்பெருமானை அடையவே என்றும் விரும்ப வேண்டும் என்றும் அவனை சதா சிந்தித்து பக்தி செய்யும் எளிய பக்தர்களை அவன் என்றும் கைவிட மாட்டான் என்பதே ஆண்டாளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், அந்த ஆண்டாளை போன்று நாமும் ஸ்ரீ கிருஷ்ண பக்தியை பெற வேண்டி அவளை ஸ்துதி செய்து இந்த திருமொழியினை கற்போம். வாருங்கள். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாச்சியார் திருமொழி தனியன். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. வாரணமாயிரம். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து பூரம் எங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து பூரம் எங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசூடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடு தேத்தி பூனை கண்ணி புனிதனோடெந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதுரில மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடி நீலை தொட்டெங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்தூனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்த பரிதி வைத்து காய்சினமா களிரற்றான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மீதிக்க கனா கண்டேன் தோழினான். வரிசீலை வாழ்முகத்து என் ஐமார் தாம் வந்து எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அரிமுகன் அச்சூதன் கைமேலென் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கோதை சொல்
தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.